மக்களே இன்னைக்கு சண்டே மினி விலாக் பார்க்கலாம். சண்டேனாலே நம்ம வீட்டில் இறைச்சி இல்லாமல் எப்படி? இன்னைக்கு சூப்பரான இறைச்சி வாங்கியாச்சு. என்ன இறைச்சி வாங்கியிருக்கோம்னா பிராய்லர் கோழியும் கொஞ்சம் காடை முட்டையும் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு வந்து இறைச்சியா கொஞ்சம் பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் குழம்புக்கும் பிரித்து வச்சுட்டேன். எல்லா நாளுமே கோழி கறி வாங்கினா தேங்காய்லாம் வறுத்தரைச்சி சாந்து குழப்புற மாதிரி குழப்பி தானே வைக்கிறோம். இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோவை பார்ப்போம். அதில் வந்து யாருக்கு நிறைய லைக் இருக்கோ அவங்கள போல வைப்போம்னு சொல்லிட்டு நானும் நிறைய ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மேலே லைக் மட்டுமே இருந்துச்சு. சரி அப்போ இது வந்து இவ்வளவு லைக் போட்டிருக்காங்க, பாராட்டுமே பயங்கரமா இருக்கே, இதே போல நம்ம இன்னைக்கு வைப்போம் சொல்லிட்டு நானும் அதே போல் ப்ராசஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன் மக்களே. நல்லா தான் வந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த குழம்பு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் தோசை இட்லி மட்டும்தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சா. சோறுக்கு ஆனால் சுத்தமாக செட் ஆகலை. எல்லாருமே சோறு அளவை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாவ, சோறுமே மிச்சம் வந்துட்டு பார்த்துக்காங்க. ஆனால் கெட்டதில் ஒரு நல்லது நடந்திருக்குன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்குள்ள கறி நேற்றைக்கே தீந்துரும். ஆனால் இன்றைக்குமே இருந்துச்சு. இன்றைக்கி அதனால் கறி வைக்கக்கூடிய வேலை இல்லை பார்த்துக்காங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் கேவலமாக சமைக்க மாட்டேன். எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி இருக்கோ அதை தான் சமைச்சு போடுவேன். அதுக்கு கடந்து கமெண்டில் ஒரே திட்டுறிய. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பாராட்ட தான் இருக்குது.